ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸை செய்யலாங்க. ஸோ நாம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு அப்படின்னாவே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த உருளைக்கிழங்கை வச்சு நல்லா கிறிஸ்பியாக இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன் இதில் நான். ஸோ பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டு வாங்கி ஸ்கொயர் ப்ரெட்டு வாங்கி கூட நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். காரத்துக்கேற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்குல போட்ட உப்பே கரெக்டாக இருக்கிறதுனால நான் எடுத்துக்கல. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி எடுத்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்குல நிறைய தண்ணி இருந்து குழ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரேப்பிங் ஷீட் எடுத்துருக்கிறேன். ஷீட்டில் போட்டு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த ரேப்பிங் ஷீட்டில் போட்டு தேய்ச்சி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நல்லா கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு கப் வச்சு நம்ம அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னா அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் கப்போ மூடி அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுருலாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப இது இல்லாமல் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எடுத்துட்டு இந்த மீதம் இருக்கிற மாவையும் நம்ம போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். வேஸ்ட் ஆகாது. லைட்டாக மேலே பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. திருப்பியும் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டு திருப்பியும் நாம் அதுக்கு பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி லைட்டாக ஹோல்ஸ் போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு போட்டுக்க போகிறோம். அதுக்காக பாருங்கள், ஆயில் போட்டிருக்க நல்லா காஞ்சிடணும். ஆயில் உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேய்ச்சி வச்ச இந்த உருளைக்கிழங்கை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரவுண்டாக பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது உருளைக்கிழங்குங்கிறனால. பாருங்கள், நல்லா நம்ம இந்த மாதிரி ஆயிலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும்னா இங்கே இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். கொஞ்சம் கெச்சப் வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.